ஹாய் கைஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபேஷன் ப்ரோ 2010 மாடல் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சு வண்டி ரொம்ப கண்டமாக இருக்குது. வண்டியில் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப மோசமான ஸ்டேஜில் தான் ஒரு இடத்துல வண்டி நின்றுச்சு. அங்கே தான் போய் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வண்டி ஃபுல் ஒர்க் பாருங்கள். வண்டி சூப்பராக வந்திருக்கும். வண்டியில் கம்ப்ளீட்டாக என்ன நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளீனாக காமிச்சிருப்போம். வண்டி பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் வந்து சென்னை கமர்ஷியல் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாப்புல. வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்போ வாங்கின வண்டி தான் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய ப்ராப்ளம் இருந்தது வண்டியில். ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பித்தாச்சு. வண்டி ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் எல்லாமே பேக் சகாப்தரு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயிருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேவில் வந்து ஃப்ரேமெல்லாம் ஃபுல்லாக கட்டாயிடுச்சு. ஏன்னா வண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து ஃப்ரேம் கட்டாயிடும். ஃபுல்லாக எல்லாம் பிரித்து இதை பாருங்கள், பக்காவாக வெல்டிங் பண்ணியாச்சு. பழுப்புலாம் புதுசு போட்டு ஃப்ரேமெல்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டி வெல்டிங் பண்ணியாச்சு. வண்டி டோட்டலாக வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டோம். வண்டியில் ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. பிரித்து வச்சுருக்க வீடியோ தான் பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஃபோர்க்லேருந்து பேக் வீலு, ஃப்ரண்ட் வீலு, டேங்க்கு, ஸ்டெயின் கார்டு, ஹெட்லைட், மாஸ்க்கு எல்லாமே ஃபுல்லாக அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து நம்ம ஒர்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட்டை ரிமூவ் அடிச்சு போட்டு பெயிண்டிங் ப்ரைமர் அடிச்சிட்ருக்காங்க. பேசிக்கான அடிக்கிற ப்ரைமர் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து மேலே பிளாக் அடித்தா நல்லாயிருக்கும். அதனால் வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு. வண்டி பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து நிறைய இன்ஜின் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்போம். வண்டி என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு வண்டி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு சாருக்கு வந்து வண்டி பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். வண்டி நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது சூப்பராகுன்னு சொல்லிட்டு. வண்டி அந்த வண்டியும் சூப்பராக அழகாக நல்லா வந்துருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா வண்டியுமே வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஸ்பேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வர வச்சு எல்லாம் மாட்டி வண்டி ஒரு ஷோரூம் பீஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணியாச்சு. வண்டி வீடியோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வியூவர்ஸ்க்கெலாம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி சூப்பராக. வண்டி ஃப்ரேம் ஃபுல்லாக எல்லாமே டிங்கரிங் ஒர்க்லாம் முடிஞ்சு பேசிக்கான அந்த ப்ரைமர் அடிக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் தான் எல்லா ஸ்பேர்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணி வண்டியை மாட்டி பக்காவாக எல்லாமே காமிக்கிறது. ஃபேஷன் ப்ரோவில் இது அலாய் வீல் வச்சு செல்ஃப் ஸ்டார்ட் வச்ச வண்டியும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மாடல் ஃபேஷன் ப்ரோ சொல்லிட்டு. ஃபேஷன் ப்ரோ நம்ம இது வரைக்கும் சேனலில் போட்டதில்லை. நிறைய பேர் ஃபேஷன் ப்ரோ கேட்டிருக்காங்க. இந்த வண்டி பாருங்கள், நிறைய பேர் வண்டி உங்களுக்கு கொடுக்க தோணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் மேலே ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க வண்டி. ஃப்ரண்ட்டோட ஃபோர்க்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக்கான பெயிண்ட்டை ரிமூவ் அடிக்கிறாங்க. வண்டியில் வர மொத்த ஸ்பேர்ஸுமே ஃபுல்லாக கழட்டியாச்சு. எதுவுமே விட்டு வைக்காமல் எல்லாமே கழட்டி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணால் எப்படி வண்டி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வண்டிக்கு வந்து பிளாக் இந்த ஒரு ஃப்ரேமில் தான் எல்லா ஸ்பேர்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப நாளாக ஆகிற வண்டி வந்து ஃப்ரேமை கழட்டி எடுத்து நிறைய துரு பிடிச்சிருக்கோம். டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக வெல்டிங்லாம் எல்லாமே ஒர்க் பண்ணி பண்ணும்போது திருப்பி ஒரு 10 வருஷம் கிட்ட வண்டி நல்லாவே ஓடும். வண்டியும் நல்லாயிருக்கும். இது 2010 மாடல் இந்த வண்டி.
கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 13 வருஷம் மேலே. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டோட ப்ராக்கெட்லாம் ஃபுல்லாக கட்டாக இருந்துச்சு. நீங்கள் வண்டி பிரிக்கிறதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக கட்டாக இருந்தது. அந்த ஃப்ரேமை கட் பண்ணி பாதி பழுப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வேறு பழுப்பு போட்டு அது ஃபுல்லாக வெல்டிங் பண்ணி வச்சுருப்போம். சில வண்டிங்களை பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டால் சில வண்டி வந்து ஸ்ப்ளெண்டர், ஃபேஷன் ப்ரோலாம் சாஞ்சிரும். அது ஏன் சாயிரக்காரன் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறைய பேர் மேலே ஏறி உட்காந்துருவாங்க. அப்போ என்ன அந்த உள்ளே வர பழுப்பு வந்து துரு பிடிச்சதுனால வந்து கட்டாகி சில வண்டி சாஞ்சிரும். மேக்ஸிமம் சைட் ஸ்டாண்ட் போட்டு யாரும் உட்காராமல் இருந்தால் சைட் ஸ்டாண்ட் லைஃப் வரும். சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வீல் ப்ரைமர் அடித்தாச்சு. வீலுக்கு வந்து ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி இருக்கும், இது பிளாக் மாதிரி வராது. ஃபேஷன் ப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக கிரே, ஷைனிங் கிரே மாதிரி வரும். அதோட கிரே தான் அடிச்சிட்ருக்காங்க. இந்த வண்டியில் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைபர் கிட்டில் இருந்து எல்லாமே ஒயரிங் கிட்டு, லாக் செட்டு, பேட்ரி, 2 MRF டயர்லேருந்து எல்லாமே நிறைய ஸ்பேர்ஸ் வாங்கி போட்டோம். வண்டி பக்காவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டி ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சதுனால வண்டி ஃபுல்லாகவே நிறைய டேமேஜ், நிறைய ப்ராப்ளமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பழைய வண்டி இருக்குது ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த வண்டியை வந்து எங்களுடைய ஒரு சொந்த வண்டி மாதிரி அதை கண்டிப்பாக ஒரு பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. எல்லார் வண்டியுமே ஒரு புது வண்டி நீங்கள் போய் வாங்கினா அந்த புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வண்டி கொடுத்துட்ருக்கோம். யாருக்குன்னா கால் அட்டன் பண்ண முடியல, ஃபோன் எடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எல்லாருமே நேரில் வந்து பார்க்குறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. வண்டி ரெடி ஆகிட்டு தான் இருக்குது, ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. பேக்கில் வர பினியன் ஹோல்டர் சீட்டுக்கு மேலே வரும் அந்த பீஸு. பிளாக் பண்ணி வச்சு மேலே ஷைனிங் கோட் அடிக்கிறாங்க. மேக்னெட் கேஸ், கீர் லிவர் சைடில் வர கேஸ். அது பார்த்திங்கன்னா கிளச்சு கேஸ். பெயிண்டிங்லாம் எல்லாமே குவாலிட்டியான பெயிண்டிங், எல்லாமே கம்பெனி பிராண்டை தான் யூஸ் பண்ணுறோம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி மாட்டி அவுட்லுக் வீடியோ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிட்டு, ஃபைபர் கிட்டு, வண்டியில் வர ஃபைபர் கிட்டு. பேக் டெயிலு, சைடு ஷீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிட்டு எல்லாமே புதுசு வாங்கி தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி கம்பல்சரி மாட்டுவோம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து அதையே ரெடி பண்ணி போகிறது கிடையாது, கம்பல்சரி புதுசு வாங்கி தான் பண்ணுவோம். பேசிக்கான அந்த ப்ளூ, இந்த வண்டியில் வர ப்ளூ கலரை வந்து பேசிக் கலர் அடிச்சிட்ருக்காங்க, பேஸ் அடிக்கிறாங்க. அடுத்து ஸ்டிக்கர் ப்ராசஸ். பெட்ரோல் டேங்க், ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் டேங்கில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வரும். டேங்க்கு சைடில் எல்லாமே ஃபுல்லாக பிளாக் வரும். கரெக்டாக சீட்டு பேக் சைடில் உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கொஞ்சம் அடிப்பாங்க. அதுவும் வீடியோவில் பாருங்கள் தெரியும். சைட் ஷீல்ட், ஹெட்லைட் மாஸ்க், இந்த ஸ்டிக்கர் மேலே லாஸ்ட்டாக கிளியர் கோட் அடிப்பாங்க. பேக் டெயிலில் வர சின்ன பீஸ் ஹீரோ ஹோண்டான்னு ஒரு ஸ்டிக்கர் வரும்.
இப்போ இவங்க ஒட்டிகிட்டு இருக்க இந்த ஃபைபர் கிட் எல்லாமே புதுசு தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு போயிடுச்சு. பெட்ரோல் டேங்க் போயின காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டி அவங்க ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சனால ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக துருப்புச்சு ரஸ்ட் ஆகிடுச்சு. நாங்களும் கெமிக்கல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணி பார்க்குறோம், வேலைக்கு ஆகலை. வேறு டேங்க் வாங்கி தான் பெயிண்ட் பண்ணி திருப்பி ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறோம். எல்லா கிட்டையுமே ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இந்த கிட்டு எல்லாமே புதுசு தான், ஃப்ரெஷ் பீஸ் வாங்கி தான் பண்ணியிருக்கோமே. ஏன்னா அந்த கிட்டு எல்லாமே வண்டியில் போயிடுச்சு, எல்லாமே தூக்கி குப்பையில் போட்டாச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாமே. ஒரு வண்டி ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வண்டியோட ஓனரும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனோம்னா எல்லா வண்டியுமே நம்ம வேலை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வண்டி சூப்பராக வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கில் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் ப்ளூ வரும். இந்த பெட்ரோல் டேங்கில் டபுள் கலர் வரும். பிளாக்கை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு, இந்த ப்ளூ கலர் அடித்தாச்சு. இப்போ பிரிக்கிறாங்க பாருங்கள், பேப்பர்லாம் எடுக்கிறாங்க தெரியும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த ஷேப்பில் மட்டும் இந்த ப்ளூ வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கவர் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஆல்ரெடி ஒட்டியாச்சு. அதை பக்கவாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. கிளியர் கோட் ஃபுல்லாக பெயிண்டிங் முடிஞ்சிச்சு, ஸ்டிக்கர் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக வந்து கிளியர். ஸ்டிக்கர் ஓட்டினதுலேருந்து பெயிண்ட் அடிச்சதுலேருந்து கிளியர் அடிச்சதுலேருந்து கிளியர் அடிக்கிறது வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம், நன்றி, மனமார்ந்த எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். சைட் பெட்ரோல் டேங்க் இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இடத்துல ப்ளூ வருது, இங்கே பிளாக் வருது. ஃபஸ்ட்டு பிளாக் அடித்து பிளாக்கை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளூ அடித்து மேலே கிளியர். பெயிண்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஃப்ரண்ட்டு மட்கார்ட், ஃபுல் பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. ஜேகேஎஸ் பைக்ஸுக்கு வந்திருக்கோம் மாட்டுறதுக்கு. எல்லா ஸ்பேர்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். எல்லா ஸ்பேர்ஸும் வச்சு மாட்டுறதுக்கான அந்த வீடியோ. 2 டயர் ஃப்ரண்ட்டு ஜாப்பர் டயரு எம்ஆர்எஃப் டயர் போட்டாச்சு. ஃபுல் ஸ்பேர்ஸ், ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு, ஸ்ப்ராக்கெட் கவர், டூல்ஸ் பாக்ஸ் கவர், ஃபோர்க்கு, போரு எல்லாமே போல் நெட்லாம் ஃபுல்லாக நிக்கல் பண்ணி குரோமிங் கொடுத்து வச்சுருக்கோம். மாட்டுறதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரண்ட்டு 4 லெக்கு மாட்டி கீ செட்லாம் புதுசு போட்டு வண்டியை ஓரளவு மாட்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது வண்டியில் வர இன்ஜின் கேஸ். இந்த இன்ஜின் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கேஸில் வர பேரிங்கெல்லாம் மாற்றுறோம். ஏன்னா புது பேரிங் போட்டால் தான் வண்டியோட இன்ஜின்லாம் சூப்பராக சவுண்டு நல்லாயிருக்கும் வந்துட்டு பேரிங் மாற்றுறோம். இது கவர் பிக்கிறது பார்த்திங்கன்னா கீர் ஷிஃப்ட்டோட டாகுன்னு சொல்லுவாங்க. இது எதுனா பார்த்தீங்கன்னா கீர் மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது. நான் ஒரு இடத்துல கை மார்க் காமிப்பேன் பாருங்கள், தேஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடம் எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள். இது என்ன பண்ணணும், இப்போ புதுசு தான் போடணும். இந்த லெஃப்ட் இந்த சைடில் கையில் இருக்கிறது வந்து தேஞ்சு போனது. அதனால் வந்து கம்பல்சரி யார் இன்ஜின் பிரிச்சு மாட்டாலும் புதுசு போட்டணும். கிராங்க் ஷாஃப்ட், வண்டியில் வர மெயின் ஷாஃப்ட் கனெக்டிங் ராடு சொல்லுவாங்க, லேத்தில் கொடுத்து வண்டியில் மெயின் பேரிங் மாற்றிட்டுருக்காங்க. அதோட வீடியோ தான் இது. இந்த கனெக்டிங் ராடு தான் வந்து இன்ஜினுக்கான ஒரு முக்கியமானது. டைமிங்கோட வீல் கரெக்டாக வச்சு பாயிண்டில் மாட்டுறாங்க பாருங்கள். டைமிங் செயின் அதில் தான் உட்காரும். வண்டியோட கனெக்டிங் ராட், மெயின் ஷாஃப்ட் சொல்லுவாங்க அது பேர். இது வந்து இந்த கையில் வர பேரிங்கோ மெயின் பேரிங்கோ போச்சுன்னா ரொம்ப கரக்கரன்னு சவுண்டு வரும், இன்ஜினோட நாய்ஸே மாறிடும். இது பார்த்திங்கன்னா முக்கியமானது. இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி போட்டோம்னா ஒரு லைஃப், நல்ல லைஃப் வரும். பக்காவாக லேத்தில் நடக்கிற ப்ராசஸ் தான் இது. நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை மக்களுக்கும் தெரியணும், வண்டியோட ஓனரும் பார்க்கணும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து அதை காமிக்கிறதுக்காக போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக ஆயிலெலாம் போட்டு இன்ஜின் மாட்டுறதுக்கான ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 மெயின் பேரிங் மாற்றி கை செட்டு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் பக்காவாக இருக்கும். புது பேரிங் போட்டதுனால நாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கீர் பாக்ஸ் அந்த சைடு செட் பண்ணியிருக்கு, நல்லா பாருங்கள். இதுதான் வண்டியோட கீர் பாக்ஸு, இதுதான் வண்டியோட கனெக்டிங் ராடு. இதில் தான் பிஸ்டன்லாம் ஃபிக்ஸ் ஆகும். இன்னொரு கேஸில் திருப்பி பேரிங் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு வண்டி இன்ஜின் பிரித்து ஒர்க் பண்ணுறோம்னா கனெக்டிங் ராடில் ஆரம்பித்து போரு, ஹெட்டு, டைமிங் செயின், கிளச் பிளேட்டு, இன்ஜினில் வர பேரிங் கிட்டு, ஓரிங் கிட்டு எல்லாமே பண்ணால் இன்ஜின் சூப்பராக இருக்கும். இன்ஜின் ப்ராசஸ் முடியுது. சென்ட்ரல் கேஸ் போட்டாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போரோட பிஸ்டன்,
ஆயில் ரிங்ஸு எல்லாமே ஸ்டீல் ரிங்ஸ்லாம் புதுசு போட்டு பிஸ்டன்லாம் புதுசு போட்டு போர் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நல்லா இன்ஜின் ஓரளவு மாட்டியாச்சு. இன்ஜினை பெட்டில் போட்டாச்சு. பேக் சகாப்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்கு. எல்லாமே கிடக்கணும் மாட்டிகிட்ருக்கோம். வேலை நடந்துகிட்ருக்கு. இந்தமாரி ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து அது வண்டியில் சவுண்டே எதுவுமே இருக்காது, நாய்ஸே எதுலையுமே இருக்காது. ஏன்னா கம்பல்சரி எல்லாத்தையுமே மாற்றுறோம். எந்த ஸ்பேரெல்லாம் போயிருக்குமே அதெல்லாம் மாற்றுறோம். பாருங்கள், பேக்கில் பார்த்தீங்கன்னா சகாப்தர் புதுசு போட்டு எக்ஸைட் பேட்டரி மாற்றிருக்கோம். ஒயரிங் கிட் புதுசு பாருங்கள். முன்னாடி பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒயரிங் கிட்லாம் புதுசு போட்டாச்சு. வண்டியோட அவுட் கிட் ஃபிட்டிங் போட போகிறோம். டேங்க்கு எல்லாமே வந்து அவுட் கிட்டு மாட்டுறதுக்கான வச்சுருக்கோம். அவுட் கிட் மாட்டினோடனே வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவுட்குட்டோட வீடியோ பாருங்கள். கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுக்க முடியல, கஸ்டமர் இல்லாதனால. அதெல்லாம் வந்துட்டு வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. வண்டி ஃபுல்லாகவே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவுட்கிட் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. இந்தமாரி உங்கள் வீட்லேயும் ஒரு வண்டி இருக்குன்னா கம்பல்சரி எடுத்துகிட்டு வாங்க. ஜேகேஎஸ் பைக்ஸ் வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி தரோம். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னுடைய மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஃபோன் எதனா எடுக்க முடியாமல் தான் சாரி, மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக டைரெக்டாக வரவங்களும் நிறைய பேர் வராங்க. கால் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறோம். இந்தமாரி உங்கள் வீட்டில் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, பண்ணித்தரோம். எல்லாருக்குமே ரொம்ப மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்கிறோம். நன்றி.